அந்த பகுதியிலே வாழ்ந்த தமிழறிஞர்களை அவன் அமைச்சனாக்கி கொண்டான். தமிழை எப்பயுமே மற்றவனுக்கு பற்றி தான் கவலைப்படும், தன்னை பற்றி கவலைப்பட மாட்டான். தனக்கு வாழ்வு வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அடிமையானார்கள். அவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் செய்தார்கள். அவன் மொழிக்கு எழுத்து சமைத்தார்கள். அதுதான் சமஸ்கிருதம், சமைக்கப்பட்ட என்று பொருள். அவனுக்கு இலக்கியங்களை அமைத்துக் கொடுத்தார்கள். சமஸ்கிருத இலக்கியங்கள் அத்தனையும் உள்ளே இருப்பவை எல்லாம் தமிழ் இலக்கியங்களின் சாறுகள். தான் செய்த மொழியினால், தான் சமைத்த நூலினால் அவன் அதனை தனதாக்கி கொண்டான், தன்னை மறந்தான், தமிழை இழந்தான். இதுதான் தமிழுடைய வரலாறு. யார் ஒருவர் தமிழிலே மென்பொருளை உருவாக்கினாலும், தமிழ் மொழிக்கு மேம்பாட்டை உருவாக்கின்ற வகையிலே செயல்பட்டாலும் நாம் அனைவரும் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். கார்த்திகன், வளவன் இவர்கள் இருவரும் மிக அருமையான செயலை செய்திருக்கின்றார்கள். இந்த செயலி உலகெங்கும் எடுத்துச் செல்வதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நாம் வழங்க வேண்டும். உங்களால் உலக தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறி உங்களை வாழ்த்தி அமைகின்றேன். தமிழர் உலகத்திற்கு ஒரு நற்செய்தி. ஆகஸ்ட் 15 அன்று தமிழ் அஞ்சல் எனும் மொபைல் சேட் ஆப் தமிழர்களால் தமிழர்களுக்காகவே உலக தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இணைபவர்கள் இலவசமாக SMS, இமேஜ், ஆடியோ, வீடியோ மற்றும் அனைத்து வகையான ஃபைல்களையும் பரிமாறிக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு www.tamilanjal.in என்ற வலைதளத்தை பார்க்கவும். உலக தமிழர்களை ஒருங்கிணைக்க ஒரு செயலி உருவாக்க வேண்டும் என்ற நம் விருப்பத்திற்கு இதோ நான் இருக்கிறேன் என்று ஆதி முதல் இதன் உருவாக்கத்தில் உற்ற துணையாக இருந்த என் இனிய நண்பர் உடுமலை திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு என் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செயலிக்கு மிக சிறப்பான மற்றும் மிக பொருத்தமான தமிழ் அஞ்சல் என்ற பெயரை சூட்டி சிறப்பு செய்த தமிழறிஞர் பொள்ளாச்சி திரு நசன் அவர்களுக்கும், இந்த செயலி வெளியீட்டு விழாவில் இந்த பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்களின் பெருமண்டபத்தில் நடப்பதற்கு ஆரம்பம் முதலே உடனிருந்து தமிழ் கூறு நல்லுலருக்கு இதை அறிமுகம் செய்ய உதவிய தமிழறிஞர் கல்லை திரு அருள்செல்வன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செயலிக்கு அழகானதொரு லோகோ எனப்படும் இலச்சினையை படைத்தளித்த ஓவிய புலவர் உடுமலை திரு அறவாளி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை வருகை தந்து சிறப்புரையாற்றிய பெருஞ்சிறப்பு செய்து தமிழறிஞரும் பாரத பல்கலைக்கழக துணைவேந்தருமான திரு பொன்னவைகோ அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இந்த பெருமண்டபத்தில் நடக்க அனுமதி அளித்து சிறப்பான அறிமுக உரையை நல்கிய தமிழறிஞர் பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்களின் புதல்வரும் தமிழறிஞருமான திரு பூங்கண்ணா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டு வேட்டிக்கு அழகே அதன் ஊடே வருகின்ற தங்க சரிகைதான் என்பது போல இந்த நிகழ்ச்சியை அவர் பெயரை போலவே அழகான தொழித்தளித்த தமிழறிஞர் நெல்லை திரு அழகுபாண்டியன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் செயலிக்கு வாழ்த்துரை தந்து அணி செய்த தமிழறிஞர் பெருமக்களுக்கும் எங்கள் தமிழறிஞர் குழுவினர் சார்பாகவும் தமிழுலகம் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி பலகோடியை தெரிவித்து அமர்கின்றேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். நன்றி. தமிழர் உலகத்திற்கு ஒரு நற்செய்தி. ஆகஸ்ட் 15 அன்று தமிழ் அஞ்சல் எனும் மொபைல் சேட் ஆப் தமிழர்களால் தமிழர்களுக்காகவே உலக தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இணைபவர்கள் இலவசமாக SMS, இமேஜ், ஆடியோ, வீடியோ மற்றும் அனைத்து வகையான ஃபைல்களையும் பரிமாறிக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு www.tamilanjal.in என்ற வலைதளத்தை பார்க்கவும்.